அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ரொம்ப காலமாவே நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், ஆண்கள் சமையல் அறைக்கு வரணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லப்படுவது உண்டு. ஒரு காலகட்டத்தில் ஆண்கள்லாம் அடுப்படிக்கே வரமாட்டாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா அப்படிங்கிற காலம் மாறி இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸா வர்றப்ப 2 பேர் சேர்ந்து சமைக்கிறது, பார்த்த மாதிரியும் தெரியுது பார்க்காத மாதிரியும் தெரியுது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கு. நீ நாளையில பார்த்தா இந்த திருமணத்திற்காக காத்திருக்கும் பையன்கள் பெண்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சி வரப்ப அம்மாக்கெல்லாம் இவன் சொல்லியிருக்காங்க, என் பையனுக்கு நல்லா சமைக்க தெரியும், இவன் படிக்காதவன் 10th ஃபெயில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளவு வேலையும் கரெக்டா பாப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. சோ இப்ப இருக்க பசங்க எல்லாம் ஒரு சமைக்கிறாங்க. தாய் மாமாங்கிறது இன்னொரு தாய் மாதிரி. உங்க முன்னாடி போய் நாங்க தண்ணி அடிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? சேர்ந்து சமைக்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. பட் பார்த்தா அது ஏதோ இப்ப நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஒரு எடுத்துடியா நஞ்சிர ஃபீலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப காலமாவே சில பேர் தொடர்ச்சியா சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியான அப்பாக்கள் இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா? இல்லையா? அப்பாவின் சமையல் அப்படிங்கறதா இந்த ஷோ. எப்போதும் சமைக்கிற அப்பாக்கள் ஒரு பக்கம், அவருடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கமாக இந்த 3 பெட்டி இல்ல 30 பெட்டி தாண்டி வந்தாலும் ஒரு பழம் 1 ரூபாய் தான், அது கீழே குறையாது. இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா பிள்ளைகளின் பார்வையிலிருந்து அப்பாவின் சமையலை பார்ப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த சமையல் செய்யறதுல எங்க அப்பாவை அடிச்சுக்க முடியாதுங்க. இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்படின்னா அது என்ன சமையல்? எங்க அப்பா பரோட்டா சூப்பரா செய்வாரு. நீங்க நலமா, வீட்டு அனைவரும் நலமா? நலம் நலம் நலவெளி ஆவல்கள் வளர்க்கும் பூனை மாடு நலமா? எல்லாம் நலம். எங்க பரோட்டா சாப்பிட்டாலும் எங்க அப்பா செய்யற பரோட்டாவை தான் லைக் என்னோட மனசு தேடிட்டே இருக்கும். புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். செவரொட்டி தொக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாரு. அதாவது இந்த காம்போ வந்து சூப்பரா இருக்கும். பரோட்டா சோவரட்டி தொக்கா. ஆக்சுவலி செவரொட்டி வந்து சுட்டு தான் சாப்பிடுவாங்க. தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சி வரதான் கொடுப்பாங்க. ஆனா அது செவரொட்டி வந்து அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணுவாரு. எங்க அப்பா வந்து சப்பாத்தி சுடுற விதத்தை பார்த்து பிரியாணியோட கோழி வையடா, எங்கடா வெங்காயம், வெங்காயத்தை வைடா பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் சாப்பிடணும்னு. அப்படியே திரட்டுவாரு, அது அப்படியே ஓடும். ஒரு தடவை கூட அந்த சர்க்கிள் கூட மிஸ் ஆனது கிடையாது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 15 நிமிஷம் கூட கிடையாது, உங்களுக்கு சுட்டு தட்டுக்கு ரெடியா வந்துரும். 15 நிமிஷம் 10 நிமிஷம். இட்லி வடை பொங்கல் பூரி சட்னி சாம்பார் ரவா தோசை மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்க, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. அப்படியே சுட 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 நெய் ஊத்தி அப்படியே சாஃப்ட்டா சமைக்கலாம். அவ்வளவு ருசியா இருக்கு. இன்னைக்கு இந்த ஐர மீன் செம்மையா சமைக்கிறோம். சப்பாத்தி இல்லாம நெய் ஊத்துறாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க அப்பா சப்பாத்தி சூப்பரா செய்வாங்க சார். என்னாச்சா நான் பாக்காத போலிச்சா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஆச்சு, அவன் என் ஃப்ரெண்ட் சார். நான் செய்யறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். எங்க அப்பா இன்னைக்கு கூட எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எத்தனை ஐட்டம்? பூ பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு தாங்க. வித்தின் 5 மினிட்ஸ் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, சப்பாத்தில இருக்க சாஃப்ட்னஸ். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தரேன். வேற யாரு செஞ்சாலும் அந்த சப்பாத்தில அந்த சாஃப்ட்னஸ் நான் பார்த்தது இல்ல. இன்னொன்னு சென்னா மசாலா நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் பிடிக்கும். இன்ன வரைக்கும் அம்மாவுக்கு பயந்துகிட்டு இருந்தோம். நல்ல நேரத்துல வந்து எங்க வயித்துல பாலம். அத வந்து எங்க அப்பா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கணும், இன்னொரு தங்கச்சிக்கு கொஞ்சம் தண்ணியா. வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா தண்ணியா இருக்கணும். 2 பேருக்கும் ஏத்த மாதிரி சரியான ஒரு பக்குவத்துல சரியான அளவு. மீன் என்ன பண்ற? நல்ல நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு வித்தின் 15 to 20 மினிட்ஸ்ல எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அங்கிளா ஹலோ 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 மைக் மைக் டெஸ்டிங் ஹலோ. இந்த சமையலில் எங்க அப்பாவை அடிச்சுக்க முடியாது. உளுந்தஞ்சோறுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படியே நல்ல நல்லா நிறைய விட்டு. இதையே நீங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவீங்க? அது உளுந்தஞ்சோறு எங்க அம்மா பண்ண நான் தொட கூட மாட்டேன். எங்க அப்பா திட்டுவாரு சாப்பிடுன்னு. அதே எங்க அப்பா செஞ்சு கொடுத்தா
அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். அது கூட பள்ளிப்பாளையம் சிக்கன் வேற லெவல். வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? லெவல்ல இருக்கு. உளுந்தோரோட பள்ளிப்பாளையம் சிக்கனா? ஆமா சார். ஆனா அப்பாக்கள் உள்ள வந்தா பயங்கரமா இருக்கு காம்பினேஷன்லாம். அதுல மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்கார ஹோட்டல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான். எங்கப்பா வந்து பன்னிக்கறி, அப்புறம் பன்றி தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிக்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள். அப்புறம் கருவாடு, மீன் இதெல்லாம் வந்து வெளியில வச்சு சமைப்பாங்க, அந்த பானையில வச்சு. வீட்டுக்கு சாப்பிடுவோம், நம்ம ரெண்டை வெட்டி குழம்பு வச்சிருவோம். அப்படியே அது நல்ல நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், தேங்காய் நல்லா எல்லாமே உரல்ல அரைச்சி அவரே எல்லாமே எஃபோர்ட் போட்டு அவரே பண்ணி தருவாரு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். முடியும் அவதான் பொண்டாட்டி. அதை வந்து நானும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பேன். ஸோ ஒரு தடவை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு. சரிங்க. அவனுக்கு அந்த நான்வெஜ்லாம் அவ்வளவு சாப்பிட மாட்டான். அவன் இப்ப சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுக்கலையா, தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கணும். அதையவே இப்போ வாரத்துல 2 டைம்ஸ் அதை ஆக்கிக்கிட்டான். ஒரு நாளாவது ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா இத வீட்லயே சொன்னா செக்கு புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக்கு தான் கேட்பீங்களா? இந்த சமையல் எங்க அப்பாவை அடிச்சுக்க ஆளு. சார், அப்பா கொஞ்சம் விஷன் ப்ராப்ளம். ரொம்ப பசிக்கிற டைம் மதியம் 2வது, கையில வேற 10 பைசா கூட இல்ல. டாடி, நான் தான் பேசுறேன். இங்க நேரா பாருங்களேன் கொஞ்சம். பட் ஆனா விஷன் ப்ராப்ளத்தோட சமைக்கிறாரா? எஸ் சார், ஆக்சுவலா பாத்துட்டே நிக்கிறேன். போடா. அவங்களுக்கு பை பர்த் வந்து விஷன் இல்லாம இல்ல. ஒரு 15 இயர்ஸ் ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி அண்ணாத்த எங்க அம்மா அரைக்குள்ள கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான் அவங்களுக்கு ரெட்டினல் பிக்மெண்டோசா அப்படின்னு ஒரு இஷ்யூனால ஒரு 30% மட்டும் தான் தெரிஞ்சது. அப்ப இப்ப பை டிட்டோரியேஷன் ஃபுல்லாவே தெரியாம போயிடுச்சு. சோ அப்பல இருந்து ஒரு 18 இயர்ஸாவே அவர் வேலைக்கு போவேனா. இதுல 5000 ரூபாய் இருக்கு, உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். நம்ம வீட்டுல எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சதுல இருந்து அவர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். என்ன சமையல் அவருடைய சமையல் அடிச்சுக்கணும்? என் பொண்டாட்டி எனக்கு அல்வா கொடுத்துக்கிட்டு இருந்தால, இன்னைக்கு நான் அல்வா கிண்டி அவளுக்கு கொடுத்து ஒரே அமுக்க போறேன் பாரு. இதுல வந்து எனக்கு லஞ்ச், நான் காலேஜ் படிக்கிற டைம்ல கரெக்டா வந்தாங்க. பர்கர் இருக்கா? வல்கர் இல்லையா, பர்கர். சோ அப்பல இருந்து எனக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க சார். எனக்கு வந்து நான் கொஞ்சம் பிக்கி எல்லாரும் வாங்க. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சில்லி சப்பாத்தி, கொத்தமல்லி மாங்காய் சாதம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு நாட் சோ காமன் ஃபுட் போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நேத்தே எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்ல, நீ கேட்கவே இல்லையா? கேட்டா சொல்லுவியோ. ஃபுட்டை வந்து எனக்கு என்ன இதெல்லாம் மாங்காய் பிடிக்கும், நெல்லிக்காய் பிடிக்கும், நெல்லிக்காய் சாதம். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கோ மேடத்துக்கோ பிரச்சனை எந்த ரூபத்துல வந்தாலும், சோ இந்த மாதிரி எனக்கு எது பிடிக்குமோ அதை ஒரு சாதமா எனக்கு பிடிச்ச மாதிரி. யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஃபுட்ஸ். எஸ் சார். ஃப்ரெண்ட்ஸுக்கு போனாலே காலி ஆயிடும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்களேன். கோழி பிரியாணிங்களா இருக்குங்க? உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? எங்க அப்பா நீங்க எவ்வளவு தோசை கேட்டாலும் அது சூப்பரா போடுவாரு. மட்டன் பிரியாணி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். ஒரு 10ல இருந்து 15 வெரைட்டி தோசை போடுவாரு. ஹோட்டல்ல என்ன வெரைட்டியோ நம்ம சாந்திய பொண்ணு பார்க்க வந்தவங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. அது அப்படியே வீட்லயே 15 வெரைட்டினா என்னமா? அது என்ன 15 வெரைட்டினா? ஒரு எனக்கு லிஸ்ட் பண்ணுங்க. நீங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பட்டாளா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. சார் நிறைய சார் ஹோட்டல்ல இருக்க மாதிரி பன்னீர் தோசை, மஷ்ரூம் தோசை, இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. கீ ரோஸ்ட், பிளெயின் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், பிளெயின் ஊத்தாப்பம். சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. வீட்டுல ஏதாவது சிக்கன்ல குழம்பு செஞ்சாங்கன்னா அதே அப்படியே சிக்கனை போட்டு கறி தோசை. அதுக்கப்புறமா முட்டை தோசை, முட்டையில முட்டை மசாலா தோசை, முட்டையில முட்டை பொடி தோசை. ஆஹா, இதையே நீங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவீங்க? ஆனியன் பொடி தோசை, வெறும் பொடி தோசை. ஒரு 5 தோசை சாப்பிட்டா 5 வெரைட்டி கிடைக்கும். ஆமா சார். இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை.
ஒன்னொன்னும் ஒவ்வொரு வெரைட்டி. அது சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம வெங்காய தோசை வேணும்னா டக்கு டக்கு டக்குன்னு வெங்காயத்தை கட் பண்ணி தலையை கிள்றீங்களா? என்ன வெத்தலை காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க? இதுக்கெல்லாம் இந்த மண்மனை பண்ணி அப்படியே அதை போட்டு அது வெங்காய தோசை. பொடி தோசை வேணும்னா அப்படியே பொடியை தூக்கி போட்டு முடிச்சு விட்டாலப்பா. நான் உன் குழந்தை, உன் புள்ள. ஐயா கண்டா, அது வெங்காய பொடி தோசை. இந்தா சாப்பிடு. நெய்யை அப்படியே சுத்தி ஊத்தி சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாம சரி முடியாதுடா. நான் என்ன நினைச்சேன்னா அப்பாக்கள் சமைக்கிறப்போ ஒரு பேச்சுலர் சமையல் மாதிரி இருக்கும், எக்ஸ்டெண்டடா இருக்கும். ஏலே இந்த எம்பி பார்க்காத பிரச்சனையாடா, ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சவன்டா நானு. ஏன்னா ஏதாவது ஊருக்கு வந்து படிக்க வந்தப்ப வேலைக்கு வந்தப்ப என்ன சமைச்சாங்களோ அது அப்படியே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எந்த வீட்டுக்கு எந்த சாவின்னு தெரியாம திணறாரு. ஃபர்னிஷ்டா பண்ணி கொடுக்குறாங்கன்னு. ஆனா இது ப்ரொஃபஷனலா பக்கவர். ஐயா இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. வெல் மெயின்டைன்டு, கிளீன், டிசிப்ளின்ட், ஆர்கனைஸ்டு குக்ஸா இருக்காங்க அப்பாக்கள். ஓகே.